ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜென்டாக் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் ஆட்சென்ஸ். இதே எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு. நம்ம மானிட்டேஷன் வாங்கினதுக்கப்புறமா $10 ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டில் $10 நமக்கு வந்ததுக்கப்புறமா நமக்கு அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கொடுக்க சொல்லும். நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு, அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் கிடையாது, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் நம்ம பண்ணதுக்கப்புறமா நமக்கு இந்த கூகுள் ஆட்சென்ஸ் 2லேருந்து 3 நாள்லேயே நமக்கு வந்துடும். நமக்கு இதை அனுப்புறதுக்கு முன்னாடி மெயிலே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. மெயில் வந்ததுக்கப்புறமா ஒரு 2லேருந்து 3 நாள் நமக்கு ஒர்க்கிங் டேஸாக இருந்துச்சு அப்படின்னா 2லேருந்து 3 நாளைக்குள்ளே நமக்கு இந்த கூகுள் ஆட்சென்ஸ் வந்துடும். இது எதுக்கு அப்படின்னா, இது உள்ள ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். நம்ம இந்த அட்ரஸில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிறதுக்காக இந்த உள்ளே ஒரு வெரிஃபிகேஷன் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நம்ம நம்ம கூகுள் ஆட்சென்ஸில் போய் வெரிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா நம்ம $100 சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அக்கௌண்ட்டுக்கு மணி வரும். இதுதான் இந்த கூகுள் ஆட்சென்ஸ் பற்றின டீட்டெயில். இது ஒரு விலாகாக தான் இருக்குது. இது நான் ஒரு வீடியோ என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு ரிவ்யூ மாதிரி தான். நீங்கள் அதை பாருங்கள். அது போக நான் எக்ஸ்ட்ரா என்ன சொல்லுதேன் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட நேமெல்லாம் நான் இதில் ஷேர் பண்ணலான் இருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ் நேம் ஷேர் பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, நமக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணது நம்ம ஃப்ரெண்ட்ஸும் அதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இன்றைக்கி நான் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லுதேன். ஏன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜில் தான் இதை போடுறோம் அப்படிங்கிறதுனால மற்ற லாங்குவேஜில் உள்ளவங்களுக்கு இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதனால் இந்த வீடியோவில் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் நேம் மட்டும் நான் என்ன செய்தேன் அப்படின்னா சொல்லுறேன். அதில் ராமு சமையல், அடுத்து அரசி வீட்டு சமையல், அனாமிகா சமையல், ராமு சிஸ்டர், அதுக்கப்புறம் அனாமிகா சிஸ்டர் எல்லாருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான். எல்லாருமே சீக்கிரமாக மானிட்டேஷன் வாங்கணும் அப்படிங்கிறத எங்கள் குரூப்போட நோக்கமே. மகா கோலங்கள், அதுக்கப்புறமா ஃப்ரெஷ் சமையல், பிரபாஸ் கதம்பம் சேனல், அப்புறம் வின்னஸ் சேனல், சமையல் சந்நிதி சிஸ்டர், அப்புறம் எஃப்எம் சிஸ்டர், அதாவது எஃப்எம் சமையல் அவங்க, அப்புறம் விநாயக் ரங்கோலி, ஜோஷிமா சமையல், அதுக்கப்புறமா சாரல், கௌசி கிச்சன், அப்புறம் ஜமுனா சிஸ்டர், புது கோலங்கள், அதுக்கப்புறமா சுடர் கர்ணே பிரகாசன் சிஸ்டர், பெங்களூர் டு சேலம் மேடம், குக் அண்ட் டேஸ்ட் தமிழ் சிஸ்டர், செல்வி விஸ்வா சிஸ்டர், மதுரை டு லயான் சிஸ்டர், சுபஸ்ரீ ஜமுனா சிஸ்டர், காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் மேம், அப்புறம் ராபியா குக்கிங், பரமீஸ் கிச்சன், விக்கீஸ் கிச்சன் சிஸ்டர், அதுக்கப்புறமா ரத்னம் கிச்சன் சார், பாலா இண்டியன் கிச்சன், அப்புறம் வாடிப்பட்டி அம்மா சமையல், அப்புறம் விச்சு ஹோம் பை ரம்யா சிஸ்டர், அப்புறமா தமிழ் நூலகம் சார், தமிழ் வெர்சஸ் அப்படிங்கிற சேனல், பிள்ளை தமிழ் சேனல், அரண் தமிழ் சேனல், இது எல்லாமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான். இதில் யார் நேமாவது மிஸ் ஆகிருந்துச்சுன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுதேன். நெக்ஸ்ட் இதேமாரி ஒரு விலாக் போடுறப்ப உங்களோட நேமை மறக்காமல் கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ நான் யூடியூப்பில் நம்ம என்னென்ன மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு தெரிஞ்ச அளவு நான் உங்களுக்கும் சொல்லுதேன். இது ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். மானிட்டேஷன் ஆகிற ஸ்டேஜில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அதுலேயும் இன்னும் நிறைய பேர் மானிட்டேஷன் வாங்குறதுக்கும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு மானிட்டேஷன் ஆன சேனலாக இருந்தாலும் சரி, ஆகாத சேனலாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் ஒரு வீடியோவோ ஷார்ட்ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எந்த சேஞ்சஸும் இருக்கக்கூடாது. அதாவது அதை எடிட் பண்ணி, அதாவது அப்லோட் பண்ணி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அதில் ரீஎடிட் திரும்ப பண்ணக்கூடாது. அதாவது அந்த வீடியோ அப்லோட் ஆகி ஒரு 2 நாள் நீங்கள் வெயிட் பண்ணணும். அப்போ உங்களுக்கு அந்த வீடியோ சஜஷனில் காமிச்சிட்ருக்கோம். அந்த நேரம் போய் நீங்கள் எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட வீடியோ அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிடும். அதனால் அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகி ஒரு 5 நாள் 6 நாள் நல்லா ரீச் ஆனதுக்கப்புறமா அதில் ஏதாவது நீங்கள் டிஸ்கிரிப்ஷன், டேகு, டைட்டில் எதுலையாவது மிஸ்டேக் இருந்துச்சு அதை எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண உடனே அன்லிஸ்ட்டில் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அப்படி நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னீங்கன்னா 4 நாள் 5 நாள் கழித்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா அந்த வீடியோவுக்கு என்ன மிஸ்டேக் இருக்கோ அதை செய்யுங்க. நம்ம அப்லோட் பண்ணிவிட்டு ஒரு நாள் 1.5 நாள் ஓடிட்டு இருக்கப்பவே நீங்கள் திரும்ப போய் அதை எடிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோட வியூஸ் கம்மியாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து என்ன அப்படின்னா, வீடியோ நம்ம டெலீட் பண்ணக்கூடாது. டெலீட் பண்ணால் வீடியோ நம்ம டெலீட் பண்ணால் வியூஸ் கம்மி ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக கம்மியாகும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறமா டெலீட் பண்ணாதீங்க. அதேமாரி ஓல்டு வீடியோவையும் நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. பழைய வீடியோவாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் டெலீட் பண்ணக்கூடாது. வீடியோ நீங்கள் எப்போவுமே
அப்லோட் பண்ணுறப்ப அன்லிஸ்ட்டில் வச்சு அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அந்த வீடியோவுக்கு காப்பிரைட் காப்பி ஸ்ட்ரைக் ஏதாவது இருக்கா, ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து அதிலே காமிச்சிடும். இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் பப்ளிக்கில் போய் அப்லோட் பண்ணிட்டீங்க, அன்லிஸ்ட்டில் போடாமல் பப்ளிக்கில் போட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 வியூஸ் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த வீடியோவில் கீழே காப்பிரைட்னு வரும். அதுக்கப்புறமா நம்ம அந்த வீடியோவை போய் டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் முதல்ல அன்லிஸ்ட்டில் வச்சு வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காப்பிரைட் எதுவும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த டைமே உங்களுக்கு காமிச்சிடும். நீங்கள் அந்த டைம் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணால் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டெலீட் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ வந்து கண்டிப்பாக வியூஸ் கம்மியாகும். டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து அப்லோட் பண்ண வீடியோவுக்கும் என்ன செய்யும் அப்படின்னா வியூஸ் கம்மியாகும். ஒரு 10 நாளைக்கு உங்களுக்கு நீங்கள் என்ன வீடியோ போட்டாலுமே உங்களுக்கு வியூஸ் வந்து ரொம்ப போகவே போகாது. ரொம்ப நார்மலான வியூஸோட ரொம்ப கம்மியாகும். எதனால் அப்படின்னா யூடியூப் வந்து ஒரு சாஃப்ட்வேர். அதனால் நம்ம அதில் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அது அப்படியே அது ஏதோ பிரச்சனை நடக்க அப்படின்னு சொல்லி தானாகவே ஸ்டாப் பண்ணிடும். அதேமாதிரி பப்ளிக்கில் போட்ட வீடியோவை ப்ரைவேட்டில் மாற்றினீங்கனாலும் இதே பிரச்சனை தான் வரும். அதனால் பப்ளிக்கில் போட்ட வீடியோவை நீங்கள் ப்ரைவேட்டில் மாற்றாமல் அன்லிஸ்ட்டில் இருக்க வீடியோவை மட்டும் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா பப்ளிக்கில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஆனால் நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து வியூஸ் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது. இது எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஒரு 2 வாட்டி நான் மானிட்டேஷன் கிட்ட வர்றப்பெல்லாம் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா தெரியாமல் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எடிட் பண்ணி நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா தப்பாக போட்டுட்டேன். அப்போ நான் அந்த வீடியோவை டெலீட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அப்போ டெலீட் பண்ணுறப்ப எனக்கு வந்து ஒரு 1 10 டேஸ் வரைக்கும் என்ன செய்யலை அப்படின்னா வியூஸ் போகவே இல்லை. அதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆனதுக்கப்புறமும் மானிட்டேஷன் அப்ளை பண்ணுறப்ப நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா பழைய வீடியோ அதாவது ரீயூஸ் கண்டென்ட் எனக்கு எதுவும் வரல. ஆனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா ரீயூஸ் கண்டென்ட் இல்லை காப்பிரைட் எதுவும் வருமா அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஓல்டு வீடியோவை நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா டெலீட் பண்ணேன். அந்த டெலீட் பண்ண அன்னையிலேருந்தே எனக்கு வந்து மானிட்டேஷன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த டெலீட் பண்ணதுக்கப்புறம் மானிட்டேஷன் ஆனதுலேருந்து ஒரு 10-12 நாளைக்கு என்னோடய வீடியோவில் வியூஸே போகலை. அதுக்கப்புறமா அந்த 10-12 நாளைக்கு அப்புறமா தான் என்ன செஞ்சிச்சு அப்படின்னா வியூஸ் போச்சு. அதனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வீடியோவை டெலீட் பண்ணாதீங்க. பப்ளிக்கில் இருக்க வீடியோவை என்ன செய்யாதீங்க அப்படின்னா ப்ரைவேட்டில் மாற்றாதீங்க. இந்த 2 மிஸ்டேக்குமே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. அடுத்து வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுங்க, டேகு கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் ரிலேட்டடாக உங்கள் ரெசிபி ரிலேட்டடாகவோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடாகவோ நீங்கள் உங்களுக்கு வந்து தெரியலை அப்படின்னா ஈஸியாக நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெட்டா இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா உங்கள் ரெசிபியை கொண்டு போய் இப்போ எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ ரெசிபி செய்ய போகிறீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் மெட்டா ஏஐ இருக்கும். அதில் போய் பொட்டேட்டோ ரெசிபி டேக் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரு சில டேக் எல்லாம் எடுத்து கொடுக்கும். உங்களுக்கு வைக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நானும் இதை என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா ஃபாலோ பண்ணியிருக்கேன். நமக்கு வந்து உட்காந்து திங்க் பண்ணி அதை எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மெட்டா ஏஐயில் போய் உங்களோட ரெசிபியோட அதாவது பொட்டேட்டோ ரெசிபி டேக் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா தானாகவே ஒரு 10-15 டேக் உங்களுக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா கொண்டு வந்துடும். அதுக்கப்புறமா அந்த டேக் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காப்பி பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் போட்டுக்கோங்க. இது வந்து டிஸ்கிரிப்ஷன் வைக்க தெரியாதவங்களுக்கு நீங்கள் வந்து இதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் நல்லா போக வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். நிறைய பேர் என்ன செய்தோம் அப்படின்னா ஹேஷ்டேக் கொடுக்குறோம். அதாவது டிஸ்கிரிப்ஷனில் ஹேஷ்டேக்கும் கொடுங்க. ரெசிபி இப்போ எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ ரெசிபி செய்வது எப்படி அப்படின்னா அதுக்கு ரிலேட்டடாக ஹவு டு மேக் பொட்டேட்டோ ரெசிபி இந்த மாதிரி நிறைய சென்டென்ஸ் கொடுங்க. அதுக்கு கீழே என்ன செய்யலாம் அப்படின்னா ஹேஷ்டேக் பொட்டேட்டோ ரெசிபி, ஹேஷ்டேக் உருளைக்கிழங்கு ரெசிபி இது எடுக்கப்போ இன்பிட்வீன் நீங்கள் எந்த கேப்புமே விடக்கூடாது. ஹேஷ்டேக் போட்டுட்டு இடைவெளி விடாமல் அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அந்த பொட்டேட்டோ ரெசிபி அப்படி செய்யக்கூடாது. ஹேஷ்டேக் பொட்டேட்டோ ரெசிபி இது ஃபுல்லாகவே ஒரே இதில் தான் இருக்கும். இடையில எந்த விதமான கேப்பும் இடைவெளியுமே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய பேரோட உங்களுக்கு அப்படி எதுவும் தெரியல அப்படின்னா உங்கள் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள். அவங்க எப்படி போட்டிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல வியூஸ் போயிருக்குங்களா அந்த இதில் போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டேக் எப்படி போட்டிருக்காங்க, டிஸ்கிரிப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதிலிருந்தும் நமக்கு வந்து நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். அதிலிருந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். அதேமாரி மற்றவங்க டேகு டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்ம காப்பி பண்ணால் நம்ம வீடியோக்கு வந்து காப்பிரைட் வருமா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் வரலை.
நீங்கள் வந்து தாராளமாக மற்றவங்களோட டிஸ்கிரிப்ஷன் டேக் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை அந்த பர்சனை வந்து காப்பிரைட் கொடுத்தாங்கன்னா மட்டும் தான் நமக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டேக் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வரும் நமக்கு காப்பிரைட்டு. அது இல்லாமல் நீங்கள் உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ ரெசிபின்னு போட்டிங்கன்னா யூடியூப்பில் அதில் யார் நிறைய டேக் போட்டிருக்காங்களோ அதை நீங்கள் காப்பி பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா போட்டுக்கலாம். அதில் வந்து வியூஸ் வந்து போகலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவு நார்மலாக போகும், ரொம்ப அதிகமாகவும் போகாது. அந்த பர்சனுக்கு போன மாதிரி நமக்கு வியூஸ் போகுமா அப்படிங்கிறது கண்டிப்பாக போகாது. ஏன்னா அவங்க ஆரம்பித்து ஒரு 6-7 வருஷம் ஆகிருக்கும். அப்போ அவங்களோட யூடியூப் ரெக்கமெண்டேஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு இந்த மாதிரி கம்மியாக தான் இருந்திருக்கும். ஒரே நாளில் நமக்கு அவ்வளோவும் போகுமா அப்படின்னா கண்டிப்பாக போகாது. 10-20 வீடியோவில் ஒரு 2-3 வீடியோ நமக்கு நல்லா ரீச் ஆகும். ரீச் ஆகுறப்ப நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வேறு எதுவும் வீடியோவும் அப்லோட் பண்ணாதீங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீடியோ நல்லா ரெக்கமெண்ட் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அப்லோட் பண்ணக்கூடாது. அப்படி அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஏற்கனவே ரெக்கமெண்டேஷனில் போயிட்டுருக்க வீடியோட வியூஸும் கம்மியாகும், நம்ம அப்லோட் பண்ண வீடியோக்கும் வியூஸ் கம்மியாக தான் போகும். அதனால் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒய்டி ஸ்டுடியோவில் பார்த்தாலே தெரியும் அந்த வீடியோ நல்லா ரீச் ஆகி போயிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணாதீங்க. ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மெதுவாக வெயிட் பண்ணுங்கள். வாட்ச் ஹவர்ஸ்லாம் குறையுமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒரு வீடியோ நல்லா ரீச் ஆகிட்டு அப்படின்னா நம்ம டெய்லி அப்லோட் பண்ண வீடியோக்கு 4-5 வாட்ச் ஹவர் தான் கிடைக்கும். சப்போஸ் ரெக்கமெண்ட் ஆகிட்டே இருக்க வீடியோவை நீங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிலே நிறைய வாட்ச் ஹவர்ஸும் கிடச்சிரும். அப்போ நமக்கு வந்து அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் ஒரு வீடியோ அப்லோட் ஆகி ரெக்கமெண்ட் ஆகி போயிட்டுருக்கப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா இன்னொரு வீடியோவும் போடாதீங்க. இது எல்லாமே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எங்களுக்கு ஷேர் பண்ணாங்க. அதனால் நீங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட கம்யூனிட்டியை நீங்கள் வந்து பில்டு பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே உங்களோட டிப்ஸை நீங்கள் வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு என்ன செய்யும் அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்க, இப்போ வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வீடியோ உடனே நமக்கு வந்து ஒரு அப்லோட் பண்ண 1 மணி நேரத்தில் நமக்கு வீடியோ வியூஸ் போகலாம் அப்படின்னு சொல்லி டெலீட் பண்ணாதீங்க. வீடியோ அப்லோட் பண்ணி 24 48 ஹவர்ஸ் வரை வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ சஜஸ்ட் ஆகும். வீடியோ சஜஸ்ட் ஆனதுக்கப்புறமா அந்த வீடியோவை திரும்ப நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா போஸ்ட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். நான்லாம் இதை வந்து ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணவே இல்லை. இப்போ தான் ஒரு 2-3 மாதமாக தான் நானும் என்ன செய்தேன் அப்படின்னா அந்த வீடியோவை போஸ்ட் பண்ணேன். இந்த போஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட வீடியோ வந்து இன்னும் அதிகமாக ரெக்கமெண்டேஷன் ஆகும். அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. வீடியோவை நம்ம அப்லோட் பண்ணிட்டு விட்டுருந்தோம். அதுக்கு அடுத்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு நாள் அப்படி இல்லைன்னா வீடியோ அப்லோட் பண்ணி சஜஸ்ட் ஆகி ஒரு 10-100 வீடியோ நல்ல வியூஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா நல்ல வியூஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா அது பாட்டு போகட்டும். வீடியோ வியூஸே போகலை அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் கழித்து நீங்கள் என்ன செய்யுங்க அதே வீடியோ லிங்கை காப்பி பண்ணி போஸ்ட்டில் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். அந்த எந்த போஸ்ட்டில் அப்படின்னா யூடியூப் பேஜில் இருக்கிற போஸ்ட்டு. இந்த வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி இதிலலாம் உடனே நீங்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஷேர் பண்ணக்கூடாது. நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே வாட்ஸ்அப்பில் கொண்டு போய் உடனே வைக்கிறது அந்த மாதிரி நீங்கள் வைக்கவே கூடாது. அப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளோட கிளிக் த்ரூ ரேட் வந்து ரொம்ப கம்மியாகுது. நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாருமே நம்மளோட வீடியோவை கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு சும்மா கிளிக் பண்ணிட்டு அப்படியே அடுத்தடுத்து போயிடுவாங்க. அதனால் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா வியூஸோட இது வந்து கம்மியாகும். அதனால் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வீடியோ போட்டுட்டு உடனே நான்லாம் ஃபஸ்ட் டைம் என்ன செஞ்சேன் அப்படின்னா வீடியோ போட்டு அடுத்த செகண்டே வாட்ஸ்அப்பில் வச்சுடுவேன். அதனாலேயே நமக்கு வந்து வியூஸ் கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒரு 2 நாள் 3 நாள் நல்ல வீடியோ ரெக்கமெண்ட் ஆகி போனதுக்கு அப்புறமா நீங்கள் அந்த வீடியோவை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் லிங்கில் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அந்த வீடியோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பார்க்காதவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாக பார்த்துக்கிடுவாங்க. நம்ம உடனே என்ன செய்யக்கூடாது அப்படின்னா ஷேர் பண்ணக்கூடாது. யூடியூப் பேஜில் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணி பாருங்கள். வியூஸ் போகலை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். நான் எனக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம வீடியோ அப்லோட் பண்ண உடனே ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வியூஸ் போகலை அப்படின்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா உடனே என்ன செஞ்சுடுவேன் அப்படின்னா போஸ்ட் பண்ணிடுவேன். ஒரு சிலர் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக விட்டுட்டு அடுத்த நாள் போஸ்ட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ போஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வியூஸ் போகும். நீங்கள் அந்த மாதிரி வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா போஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு டிப்ஸ். அதுக்கப்புறமா வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா வியூஸ் போகலேன்னு கவலைப்படக்கூடாது. வீடியோ அப்லோட் பண்ணுங்கள், வர்ற வியூஸை ஏற்றுக்கோங்க. வரலை அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம வேலையை நம்ம செஞ்சிட்டோம். அது வந்து பெஸ்ட்டான வீடியோவாக இருந்தாலும் சரி, எப்படி இருந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, இப்போ இல்லைனாலும் அந்த டைமிங் இப்போ எக்ஸாம்பிள் இப்போ வந்து மேங்கோ நீங்கள் ரெசிபி போட்டிருக்கீங்க, இந்த டைம் உங்களுக்கு ட்ரெண்டிங்காக போகலை அப்படின்னா நெக்ஸ்ட் இயரில் இந்த ரெசிபி போடுறப்ப கண்டிப்பாக அந்த வீடியோ என்ன செய்யும் அப்படின்னா ட்ரெண்ட் ஆகும். எந்த வீடியோ எப்போ ட்ரெண்ட் ஆகும் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால் வியூஸ் போனாலும் போகலைனாலும் கஷ்டப்படாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா டெய்லி ரெகுலராக அப்லோட் பண்ணுங்கள்.
மானிட்டேஷன் வாங்காதவங்களா இருந்தீங்கன்னா டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ அப்லோட் பண்ணாதீங்க. 2-3 வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப்புக்கு எந்த வீடியோவை சஜஸ்ட் பண்ணேன்னு தெரியாது. கண்டிப்பாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். டைமிங் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேகு, டிஸ்கிரிப்ஷன், தம்ப்நெயில் எல்லாமே வச்சுட்டு நீங்கள் சூப்பராக வீடியோ கொடுங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள்னாலும் ஏதாவது ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிளிக் ஆகும். இன்றைக்கி வியூஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணாமல் இருக்காதீங்க. அந்தந்த ட்ரெண்டிங்க்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ரெசிபி நல்லா போகுது அப்படின்னு பாருங்கள். அதே வீடியோ உடனே போடாமல் ஒரு 10 நாள் 20 நாள் கழித்து நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக வியூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு 4 நாள் வியூஸ் ரொம்ப கம்மியாக போகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 4 நாள் நம்ம வந்து குக்கிங்கே போட்டுட்ருக்கோம் அப்படின்னா ஒரு நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு ஜஸ்ட் ஒரு கிச்சன் டிப்ஸ் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கிச்சன் கிளீனிங் ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் சின்னதாக சேஞ்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வியூஸ் போகும். ரொம்ப கம்மியான டைமிங்கில் நீங்கள் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாதீங்க. மினிமம் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் இருக்க மாதிரி பாருங்கள். சிலர்லாம் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் போடுவீங்க. அதெல்லாம் நமக்கு எந்த விதமான வாட்ச் ஹவர்ஸும் ஏர்னிங்கும் கிடைக்க வாய்ப்பில்லை. கண்டிப்பாக ஒரு 6லேருந்து 7-8 நிமிஷம் வரைக்குள்ள வீடியோ போடுங்க. ரொம்ப கம்மியாக போடாதீங்க. நான் என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணலை. நான் வந்து யூடியூப் ரிலேட்டடாக கூகுள் ஆட்சன்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால சரி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்லியிருக்கேன். மானிட்டேஷன் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா 4000 வாட்ச் ஹவர் ரீச் ஆகிட்டு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிட்டு கூகுளில் போய் கூகுள் ஆட்சன்ஸை வந்து லாகின் பண்ணி அதில் உங்களோட இமெயில் ஐடியை கண்டிப்பாக கொடுங்க. நிறைய பேர் மானிட்டேஷன் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருந்தோம். மறக்காமல் கூகுள் ஆட்சன்ஸில் அதாவது கூகுளில் போய் கூகுள் ஆட்சன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி அப்படின்னா அது இந்த பேஜ் போகும். அதில் போய் உங்களோட மெயில் ஐடி எல்லாமே கொடுத்து நீங்கள் அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் கேட்டிருக்கோ அதெல்லாம் ஃபில்அப் பண்ணுங்கள். ஃபில்அப் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு $10 ரீச் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு கூகுள் ஆட்சன்ஸ் வரும். அந்த $10 ரீச் ஆனதுக்கப்புறம் அந்த ஆட்சன்ஸில் வர்ற பின் நம்பரை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் ஆகிடும். அதுக்கப்புறமா $100 சேர்ந்ததுக்கப்புறமா நமக்கு வந்து மணி கிடைக்கும். இதை நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் $100 ரீச் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூடியூப் ரிலேட்டடாக எந்த விதமான டிப்ஸ் தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். இனி வரக்கூடிய காலங்கள்லேயும் நான் வந்து இந்த விஷயத்தை தவிர வேறு எக்ஸ்ட்ரா எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எல்லாமே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது போக எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த டிப்ஸு தான் இது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஒரு 10 பேருக்காவது நீங்கள் உண்மையாக வாட்ச் பண்ணுங்கள். சிலர்லாம் ரொம்ப சிம்பிளாக போகிறோம் டைப் பண்ணிவிட்டு வரோம் அந்த மாதிரி இருக்காதீங்க. ஒரு 10 பேருக்கு நீங்கள் உண்மையாக கமெண்ட் போட்டிங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டை பார்த்து நிறைய பேர் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கும் இவங்க நல்லா ட்ரூவாக கமெண்ட் போடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் நிறைய இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஷார்ட்ஸ் மட்டும்தான் போடணும், சப்ஸ்கிரைபர் மட்டும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கள். வாட்ச் ஹவர்ஸ் வேணும் அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ ஷார்ட்ஸ் ரெண்டையுமே ஒரே நாளில் அப்லோட் பண்ணாதீங்க. வீடியோ நல்லா போயிட்டுருக்கப்பவும் ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணாதீங்க. இதுவும் ஒரு டிப்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.